திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் ரவுடி ஆட்டுக்குட்டி சுரேஷ் கொலை வழக்கில் தப்ப முயன்ற ரவுடி ஜம்புகேஸ்வரனை போலீஸ் சுட்டு பிடித்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு கொலை வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்த பிரபல ரவுடி ஆட்டுக்குட்டி சுரேஷ் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த ஸ்ரீரங்கம் போலீசார் திருவானைக்காவல் சக்தி நகரைச் சேர்ந்த ஜம்பு என்ற ஜம்புகேஸ்வரனை தேடி வந்தனர். இந்நிலையில் ஸ்ரீரங்கம் வண்ணத்துப்பூச்சி பூங்கா அருகே பதுங்கியிருந்த ஜம்புகேஸ்வரனை பிடிக்க முயன்ற போது போலீசாரை அரிவாளால் தாக்கிவிட்டு தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது அவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகைக்கும் தொடர்புள்ளதாக குற்றம் சாட்டிய விவகாரத்தில் 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு பிஎஸ்பி மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை 5ஆம் தேதி வெட்டி கொலைப்பட்டார். இந்த சம்பவத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருப்பதாக பிஎஸ்பி மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் அவதூறு பரப்பியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செல்வ பெருந்தகையின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக கூறி 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டும் 15 நாட்களுக்குள் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் ஜெய்சங்கருக்கு செல்வ பெருந்தகை சார்பில் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 3 கூடுதல் நீதிபதிகள் பதவியேற்றுக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆர் பூர்ணிமா, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் ஜோதிராமன் மற்றும் சென்னை தொழிலாளர் தீர்ப்பாய நீதிபதி அகஸ்டின் தேவதாஸ் மரியா கிளிடா ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 3 கூடுதல் நீதிபதிகளும் திங்கட்கிழமை பதவியேற்றுக் கொண்டனர். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 65ஆக உயர்ந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விசிகாவின் மது ஒழிப்பு மற்றும் மகளிர் மாநாடு குறித்து விழுப்புரம் சரக டிஐஜி ஆய்வு மேற்கொண்டார். உளுந்தூர்பேட்டை திருச்சி சாலையில் விசிகாவின் மகளிர் அணி சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மாநாடு நடைபெறவுள்ள இடத்தில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு முன்னேற்பாடு பணிகள் தொடர்பாகவும் மாநாட்டிற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விழுப்புரம் சரக டிஐஜி திஷா மித்தல் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது மாநாடு மேடை எந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது, கழிவறை, மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எவ்வாறு செய்யப்பட உள்ளன என்பது குறித்தும் அவர் கேட்டறிந்தார். குன்றத்தூர் அருகே மத்திய அரசு பள்ளிகளில் சீட் வாங்கி தருவதாகவும் இராணுவத்தில் வேலை வாங்கி தருவதாகவும் கூறி மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவான நபரை போலீசார் கைது செய்தனர். வழுதலம்பேடு பகுதியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த அருண் சந்திரா அதே குடியிருப்பில் வசித்து வந்த 15க்கும் மேற்பட்டவர்களிடம் மோசடி செய்துவிட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு தலைமறைவானார். இந்நிலையில் குன்றத்தூரில் நடமாடிய அருண் சந்திராவை பாதிக்கப்பட்டவர்கள் நடக்கி பிடித்து குன்றத்தூர் போலீசில் ஒப்படைத்தனர். வழக்கை பதிவு செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆவடியை அடுத்த அண்ணனூர் தண்டவாளம் அடியில் திடீர் பள்ளம் ஏற்பட்டதால் ரயில்கள் மெதுவாக இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னை ஆவடியை அடுத்த அண்ணனூர் ரயில் நிலையம் அருகே நேற்று தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் அண்ணனூர் திருமுல்லைவாயில் இடையே தண்டவாளத்தில் அடியில் பள்ளம் ஏற்பட்டது. இதன் காரணமாக அவ்வழியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. இதனால் பணிக்கு செல்வோர் சிரமத்திற்கு ஆளாகினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரயில்வே பணியாளர்கள் ஜல்லிக்கற்கள் கொட்டி பள்ளத்தை மூடி தற்காலிகமாக நடவடிக்கை மேற்கொண்டனர். எனினும் அந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் ரயில்கள் குறைந்த வேகத்திலேயே இயக்கப்படுவதால் ரயில்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி நகராட்சியில் சம்பளம் தாமதமாக வழங்கப்படுவதாக கூறி பணிகளை புறக்கணித்து தூய்மை பணியாளர்களை நகராட்சி திமுக தலைவர் மிரட்டிய வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. 150க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இங்கு பணியாற்றும் நிலையில் 4 மாதங்களாக மிகவும் காலதாமதமாக சம்பளம் தருவதாகவும் கடந்த மாத சம்பளம் இன்னும் வழங்கப்படவில்லை என்றும் கூறி அவர்கள் பணிகளை பாதியிலேயே புறக்கணித்தனர். அவர்களை அழைத்து பேசிய நகராட்சி திமுக தலைவர் ஊடகங்களில் எப்படி இது குறித்து சொல்லலாம் என்று கேள்வி கேட்டதோடு அனைவரையும் வேலையில் இருந்து நிறுத்தி விடுவதாகவும் எச்சரிக்கை விடுத்தார். அது குறித்த வீடியோ இப்பொழுது பார்க்கலாம். நிர்வாகத்தை அசிங்கப்படுத்துறதெல்லாம் புரியல.
நிர்வாகம் இதுதான் உனக்கு சோறு போடுது. நீ பேப்பரில் கொடுத்துட்டா பேப்பர்காரன் வந்து உனக்கு சோறு போட மாட்டான். என்ன வேலை உங்களுக்கு? கடைசி இது புரிஞ்சுக்கோ. அப்படியே நிறுத்திட்டு வேற ஆளை தூக்கிடுவேன். இந்த வேலையெல்லாம் பண்ணீங்கன்னா அப்படியே நிறுத்திடுவேன், வேற ஆள் மாற்றி விட்டுருவேன். மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் பைக் ரேஸில் ஈடுபட முயன்ற கல்லூரி மாணவர்களை கண்டித்த போலீசார் அவர்களின் பெற்றோரை வரவழைத்து எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் இளைஞர்கள் சாகசங்களில் ஈடுபடுவது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் 6 பைக்குகளில் 12 கல்லூரி மாணவர்கள் சாகசங்களில் ஈடுபட முயன்றனர். அப்போது அங்கு சென்ற காவல்துறையினர் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கல்லூரி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிய காவல்துறையினர் பெற்றோரை வரவழைத்து இனிவரும் நாட்களில் மீண்டும் பைக் ரேஸில் ஈடுபட்டால் வழக்கு பதிவு செய்து கைது செய்வோம் என்றும் நடவடிக்கை எடுப்போம் என்றும் எச்சரித்து அனுப்பி வைத்தனர்.